ஹாய்ங்க. இன்றைக்கி நைட்டுக்கு நான் சப்பாத்தி தான் செய்யலான்ட்டு இருந்தேன். கம்பெனிலேருந்து வரக்கு லேட் ஆகிட்டனால சரி இட்லி ஊற்றி புதினா சட்னிக்கு இது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்க தலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் சரி இட்லியுமே ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியுமே ஊற்றி வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லி இலையை ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். நல்லா சுருள வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே சட்டியில் கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நடக்கடலை, புளி, வரமிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா தலையும் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டுட்டு அப்படியே வதக்கி இறக்கிட்டோம்னா தாளிக்க வேண்டியதில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சரி சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையுமே பண்ணி வச்சுட்டு அதுக்கடையில் இட்லியுமே வெந்துருச்சு. அதையுமே எடுத்து வச்சுட்டு சரி கொஞ்சம் பாத்திரமும் இருந்துச்சுங்க. சரி அதை அப்படியே கழுவி வச்சிடலாம் கையோடு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கழுவியாச்சு. இன்றைக்கி எம்டி சாம்பார், இட்லி, புதினா சட்னி தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மாவுமே வெளியில் போயிருந்தாங்க. வரும்போது விடுபூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி இந்த வேலையுமே முடிச்சுட்டு அப்படியே பூ கட்டு சாப்பிட்டுட்டு இந்த வேலையும் முடிச்சுட்டு சரி அப்படியே பூ கட்டலான்னு உட்காந்துட்டேங்க. பார்த்திங்கன்னா இது 30 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்துருக்காங்க அம்மா. ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு முழத்துக்கு மேலே தான் இருந்தது. நல்லாவே தாராளமாக இருக்குது 30 ரூபாய்க்கு, பரவாயில்ல. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.